கிறிஸ்துவில் அன்பானவர்களே, எல்லாம் நல்லா இருக்கீங்களா? அதாவது இன்று யாக்கோப்பு திருமுகத்திலேருந்து நம்ம இப்போ பார்க்க போகிறோம். யாக்கோப்பு அதிகாரம் 3 இறைவசனம் 7 நாவழக்கத்தை பற்றி இன்று நம்ம பேச போகிறோம். இன்றைக்கி மாதத்தின் முதல் நாள். நம்ம இந்த மாதம் மட்டும் இல்லை, எப்போவுமே நம்ம நாவை அடக்கினா நம்மளுக்கு எவ்வளோ இந்த உலகத்தில் பெனிஃபிட் கிடைக்கும், எப்படி வாழ்வோம். நாவடக்கம் என்பது நமக்கு ஒரு சொத்து மாதிரி அது. ஸோ அதில் அதிகாரம் 3 இறைவசனம் 7 காட்டில் வாழ்வன, பரப்பன, ஊர்வன, கடலில் வாழ்வன ஆகிய எல்லா உயிரினங்களையும் மனிதர் அடக்கி விடலாம், அடக்கியும் உள்ளார். ஆனால் நாவை அடைக்க முடியாதுன்னு சொல்கிறார். ஸோ நாவை என்பது ஒரு தீப்பொறி மாதிரி, ஒரு தீக்குச்சி எப்படி ஒரு காட்டையே அழிச்சிட மாதிரி. ஒரு சுக்கானுக்கு, கப்பலுடைய சுக்கான் ஒரு சுக்கான் இருந்தால் தான் அந்த கப்பல் அந்த திசை நல்லா போகும். அதே மாதிரி தான் நம்ம நாவை அடக்க முக்கியம். ஒருத்தர் நீங்கள் திட்டிட்டீங்கன்னா உங்கள் உடல் ரீதியாக ஃபுல்லாகவே உங்களுக்கு ஒரு அசிங்கமாக தெரியும். உங்கள் உடல் ரீதியில் எல்லா உறுப்புகளும் ஒரு மாதிரி இருக்கும், ஒரு மாதிரி பதட்டம் ஏற்படும். ஸோ அது மாதிரி நாவை அடக்கம் இருக்கணும். நாவை அடக்கம் இருந்தால் தான் நம்ம இந்த உலகத்தில் நல்லா வாழ முடியும். யாரையும் நம்ம குறை சொல்ல மாட்டோம், நல்லாயிருக்கும். அதாவது ஆண்டவர் இயேசு கிறிஸ்து அவர் என்ன சொல்கிறாருன்னா, உங்களுடைய நாவை ஆண்டவருடைய கட்டுப்பாட்டில் கொடுத்துருங்கன்றார். அவருக்கு கொடுத்து அவர் உங்களை ஆளும் தருவார். அவர் தான் உங்களுடைய பேச்சை ஆளுவார். ஸோ அதனால் எந்த ஒரு சந்தர்ப்பையும், எந்த ஒரு சூழ்நிலையும் எது நடந்தாலும் ஆண்டவர்களுடைய நீங்கள் ஒப்படைச்சிருங்க. அதே மாதிரி உங்கள் நாவை ஆண்டவர்கிட்ட ஒப்படைச்சிங்க. அவருடைய கட்டுப்பாட்டில் அவர் உங்களை ஆசீர்வதிப்பார். ஆமேன்.